கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்ன மனசாமி? மாடு சிறை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டு அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப வந்து தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவுத்தர, யாரு உனக்கா குதிரைக்கா? 2 பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவத்த காமி. நான் அவசரமா போனேன், 2 பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி குடிச்சு பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டரா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு இன்ஜெக்ஷன் போற எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெலமிஷன் எடு. சார் மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ், என்ன அனுபவம், என்ன எத்தனை குதிரைய பார்த்திருக்கேன். என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கமெண்ட் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முத ரவுண்டு. என்ன முத ரவுண்டு? முத ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. 2வது ரவுண்டுக்கு எப்படி வர போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், ஆஞ்சநேயா 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. நல்ல வேலை நான் பீச்சு புடியா புடி. புடி 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 புடி. ஆஞ்சநேயா குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கட்டிமா முடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவா இருக்கும். ஓசியே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. சொல்றா. என்ன உப்பு கட்டுத சார்? இதெல்லாம் குடிச்சீங்க? என்னையா உமட்டுற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சா நீங்க தான் என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுத? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? 2க்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். கம்பவுண்டரியா? யார் மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு குடிக்கத்தாயா? குடிக்கவா? போயா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம் திறங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா. பல்லாலே தேங்காய் திருவிடும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன்.
கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாகட்டும். என்ன வியாதி? எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்பா உன் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்ப கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை என்கிட்ட நடக்காது. விடுங்க, விடுங்கறல. யோ, எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்னன்னா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன். ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும் ஊழ விட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். போ. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணும். வேற என்ன? வனஜா. வயசு என்ன ஆகுது? போங்க டாக்டர், வயசு சொல்ல வெக்கமா இருக்கு. வயசு சொல்றதுல என்னமா வைக்க? சரி வயசை விடுங்க, பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாமா கேப்பீங்க? டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷமா? ஆமா டாக்டர், 9வது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு. நாய் 9வது படிச்சுதா? டாக்டர், நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கேம்மா. சாரி. என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு. வாங்க, அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க, நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாயை தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அது இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அதை சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. தேங்க்யூ so மச் டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கிடனா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், ஈசோஃபிலியா இருக்கு, எட்ரசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? 10 ஆம்பிசிலின், 10 பிகாசோல்ஸ், 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே? இங்கே ஏன் வந்த? போய் ஆடல. டாக்டர், ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு. என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆகி போச்சா? மே கம் இன் சார்? கம் இன். உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ, முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி. எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்தக்கூடாதுன்னு சொல்றது. ஐயோ, என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான்னு ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன்.
வெளிய போய் நடக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்க. அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல. மத்தவங்க சொல்லுதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல. எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய வச்சுட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏன்? இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். முயலுக்கு ஒண்ணும் வியாதி இருக்க மாதிரி தெரியலையே. வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் பாங்களே, இதுக்கு 4 கால் இருக்க எப்படின்னு. யோ, எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு வெளியே போயா. நமக்குனே வரானுங்க ஒரு காலங்காத்தால. டாக்டர். ஓஹோ, நீங்களா? வாங்க, என்ன விஷயம்? என் நாய்க்கு ஆண் துணை வேணும் நீங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தேன். அதுக்கு ஆண் துணையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? பின்ன என்ன டாக்டர், நாய் போடுற குட்டில 2 குட்டி வேணும்னு கேட்டாரு. தாயும் குட்டியும் பிரிக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல டாக்டர், நானும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம ஆஞ்சநேயர் பக்தியா மாறிட போறேன். எதனால இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஒத்துமை, குடும்பம், அம்மா அப்பா இப்படிலாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நானும் என் முடிவை மாத்திக்குவேன் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா. சுவாமி, அந்த நெட்டையும் குட்டையும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதே, வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளி படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். இதையும் கும்பிடுங்க. எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, படமான சாத்துங்க. ஏன் சாமி, வடகில வெடி கொண்டா வச்சுட்டு இப்படி போட்டு செக் பண்றீங்க? 4 வடை குறையிறது. நான் 2 சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம். சரி, அத விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணும் தப்பே இல்ல. நேக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலையை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி, அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு? இதுல 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிட்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே. சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி, இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே, தாராளமா தரேன். நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுதான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. சைலன்ஸ். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர், குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார்,
இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ். இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா எப்படி இருக்க? டாக்டர் சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தர மாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு. மேரி போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர் இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இது வரைக்கான பில்லு. மாமா மாமா மாமா. என்னம்மா? முருகையன் போனதுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நாங்களே செய்ய வேண்டியதா இருக்கு. செல்லம்மான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி இருக்கா, அவளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? தாராளமா சேர்த்துக்குங்கம்மா. அத்தை கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஐயோ மாமா, செல்லம்மாவை நாங்க வேலைக்கு வச்சுக்கணும்னு சொன்னா இதனால தான் முருகையாவை நாங்க வேலையை விட்டு அமிச்சோன்னு அத்தை எங்க மேல சந்தேகப்படுவாங்க. அதனால அவ உங்க ஃபேக்டரியில வேலை செய்யறான்னு சொல்லி அவளை வேலைக்கு சேர்த்துக்கங்க. சரி, வர சொல்லுங்க. தேங்க்யூ மாமா. மாமா, வேலைக்காரி செல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கா. கவலைப்படாதீங்கம்மா, அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். காலையில எண்டு படிச்சியா? படிக்கலையே. படிக்கல? இல்ல நானும் படிக்கல, அதனால தான் கேட்டேன். சரி அதை விடுங்க. என்ன காலை டிஃபன் இன்னைக்கு? வழக்கமா வைக்கிற இட்லி வடை பொங்கல் அவியல் தான். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். வேற வழி இல்ல, சாப்பிட வேண்டியதுதான். அந்த வடை எடு. எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வாங்கிக்கங்க. நீங்களும் வந்து உட்காருங்கம்மா, சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அட அவங்கவுங்க பரிமாறிப்பாங்க, உட்காருங்கம்மா. போடு வடையடு. என்ன செஞ்சீங்க? இருமினேண்டா. ஓ இருமுனீங்களா? எனக்கு குதிரை கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட இருமலுக்கு தும்மலுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிற. அப்பா வாய தரங்க. டேய், ஏன்னா உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சா எதுக்கு எடுத்தாலும் வாய் தரங்க மூக்க தரங்கங்கறீங்க. அப்பா இந்த இருமல் தும்மல் இதெல்லாம் நீங்க எப்பவுமே சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இன்னும் கொஞ்சம். அப்பா உங்களுக்கு உள்ள கொள்ளுனாக்கா. ஐயோ, உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுடா. அம்மா, இப்ப ஆரம்ப நிலைமையில இருக்கிறதுனால மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இனிமே அப்பா ஐஸ் சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிடக்கூடாது. குறிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. என்னடி இப்படி சொல்றாங்க? சாப்பிடும் போது மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஆமாங்க, பாவம் ஒரு கிளாஸ் சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. எப்பவும் குடிக்கூடாது. அவன் டாக்டர் படிச்சிருக்கான், அவன் சொல்றதான் கேட்கணும். டேய், அந்த குலாப் ஜாமுனையாவது எடுற. பா விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு. இனிமே நீங்க ஸ்வீட்டை பார்க்கவே கூடாது. ஐயோ என்னங்க நீங்க, ஒரே ஒரு குலோப் ஜாமாவது சாப்பிட்டுங்க. அவன் தான் சாப்பிட கூடாதுன்னா சாப்பிடணும் என்ன அர்த்தம்? பேசாம. டேய், எதையுமே சாப்பிட கூடாதுன்னு எதனா சாப்பிடுறது? அருகம்புல் முளைக்கீரை சொல்லு, இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம். அப்ப ஆடு மாடு சாப்பிடுறதா சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஆடு மாடு ஞாபகம் வந்துச்சு. அப்பா முருகன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்சரி லேட்டாக போயிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா. டேய், நீங்க டிஸ்பென்சரிக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எந்த நேரத்திலயும் வந்துருவாவ. அப்படியா? மாமா. யாருமா நீ? மாமா, அவதான் ஃபேக்டரி செல்லம்மா வேலைக்காரி. ஃபேக்டரியில வேலை செய்றா செல்லம்மா. செல்லம்மா அழகா இருக்குறல்ல. நமஸ்காரம். ஓகே. வணக்கம் மாமா. இந்த விளையாட்டு நல்லா இருக்கு மாமா. முதல்ல நீங்க இப்படி. இந்த பாரு, என் மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே தான் உன்னை வேலைக்கு வைக்கிறேன். சரி மாமா. நீ என் ஃபேக்டரியில வேலை செய்யறேன் தான் நான் மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நீ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஐயோ, இந்த வீட்டுல நீ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் நான் சொல்லிடுறேன். ஆனந்த் வா, இங்க வா. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா. மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுவா மாமா? எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சிட்டா. சரி மாமா. ராஜா இங்க வாப்பா. இது ரெண்டாவது பையன், இவனும் டாக்டர்.
வணக்கம் மாமா. வணக்கம். இவர் என்ன ஆட்டு டாக்டரா? மனுஷங்க டாக்டர். ஐயோ, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா. உன் பேர் என்ன? செல்லுமா மாமா. செல்லம்மா மாமாவா? நான் செல்லுமா, நீங்க மாமா மாமா. அப்பா ஸ்வீட்டு ஐஸ் வாட்டர். டிஃபன் டாப். மாமா கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு வெடிச்சிடுறாப்ல. எல்லாரும் என்ன மாமா மாமாங்கிற நீ? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்துங்களா மாமா, அதனால எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழக பச்சுங்களா மாமா, அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு வாட்டி மாமான்னா பின்னிடும் பின்னி. அப்ப நான் வரேன் மாமா. மாமாவா? அவ பேசிட்டு இருந்தால, அதான் மாமான்னு வந்துருச்சு. வர சித்தப்பா. ஐயோ, என்னது? நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். முக்கியமான நபர் வராங்க. இவன் என் பொண்டாட்டி, பேரு வடிவு. ஐயோ, என்ன லட்சம் இருக்காங்க மாமா. ஆச்சரியம் வர மாட்டேங்க மாமி. என்ன ஆச்சரியங்க, இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி. இவங்கள உனக்கு தெரியாதே? வனஜா, கிரிஜா. இவங்களை எனக்கு பேர் தெரியல. உனக்கு தெரியாதுமா இவங்கள? என் ஃபேக்டரியில தானே நீ வேலை செய்யற. சரி சரி, உள்ள வா, சமையல் கட்ட காட்டுறேன். இவளை எங்க இருந்து பிடிச்சீங்கம்மா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ, என்ன விடுங்க. தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையானான்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 புள்ளைங்க 2 மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேலதான் இந்த ஆசையெல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா, சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு இழைச்சிட்ட? செல்லம்மா, மாமி நினைச்சிட்டீங்க. பெரிய தமாஷா, பெரிய தமாஷா. ஐயோ மாரிமா, என்னடி இது கோலம்? ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ, மனுஷன் அறிவு இருக்காடி உனக்கு? அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? போ, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க. போடி, இது எங்கேயும் வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ. என்னது, உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க? என்ன செல்லமா அழுதுட்டு வர? ஒரு தமாஷன்னா உங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன தமாஷு? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த தமாஷன்னா உங்க அம்மா என் காலை பிடிச்சி திருவிட்டாங்க. கர்மம் கர்மம், இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருப்ப. இதுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். போன் பண்ணுங்க. நீங்களா ஒரு நியாயம் சொல்லுங்க. ஒரு தமாஷன்னா நாட்டுல ஜனங்க போட்டு அடிப்பாங்களா? சொல்லுங்க. யார் அடிச்சா? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, தற்செயலா நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. அது சொன்னா உங்க அம்மா அடிக்கிறாங்க, தப்பி திட்டுறாங்க. நான் நேத்தவனே அடி பிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு. போ, வாய முடிச்சு. ஐயோ மாரிமா, கேப்பார்லாதவங்களை இப்படிதான் போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க. எதுக்கு பிறந்த கால? என்னடா ஏண்டா கண்ணு அழுவுற? இல்ல, ஒரு தமாஷ் சொன்னதுக்காக அந்த அம்மா போட்டு நாச்சிட்டாங்க. அவங்க பெரிய பிள்ளை திட்டாரு, சின்ன பிள்ளை திட்டாரு. நீங்க என்ன திட்டுமோ திட்டிடுங்க. இல்ல, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போனேன், என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. சொன்னா எல்லாரும் திட்டாங்க. எப்படி கட்டி பிடிச்சாரு? ஐயோ, ஒருத்தரை கட்டி பிடிச்சிருக்கே இவ்வளவு கலாட்டா. உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன அம்மாப்போ? மாமா உன்னை கட்டி பிடிச்சனால எல்லாரும் உன்னை திட்டினாங்க. என்ன நீ கட்டி பிடிக்கல இல்ல, கொமட்டிலே குத்துவேன். உன் மாமா கொடுத்து வச்சவரு, எனக்கு அந்த குடிப்பணம் இல்லையே. இதுக்கு என்ன கேடுதுக்கு குண்டு? என்ன செல்லம்மா? ஐயோ, உங்ககிட்டதாம்மா இன்னும் நான் ஒப்பாரி வைக்கல. மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாருமா, என்ன கட்டி பிடிச்சிட்டாருமா. அந்த தமாஷ் சொன்ன அந்த வீட்டுல எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க, திட்டுறாங்க.